தெரி திரைப்பட பற்றிய சர்ச்சை தொடர்பாக பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரு ஆர்குமெண்ட் கேட்க, அவர் ஒரு கேள்வி கேட்க, அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வர வேண்டும். கேள்விகளை நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்லலாம். அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கே பதில் சொல்ல வேணான்றதை அவங்க வெளியே அனுப்பிச்சோம் சார். இதான் இந்த சந்திப்புடைய முக்கியமான முதல் விஷயம். அதற்கான சொல்லிட்டேன். அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி தயாரிப்பாளர் தானு சார் அவர்கள் பேசுவார். அத்தனை நண்பர்களுக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். திரைப்படம் உலகமெங்கும் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாபெரும் வசூல் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் செங்கல்பட்டு ஏரியாவில் ஒரு 100 திரையரங்கு இருக்கிறது என்றால் 25% செங்கல்பட்டு ஏரியாவில் திரையிடப்பட்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 75% திரையிடாமல் இருப்பதற்கு நாங்கள் காரணமல்ல. நாங்கள் இந்த படத்தை எஸ்பி சினிமா அவர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். அதை சார்ந்தவர்களே இந்த படத்தை போடுவதற்கு அந்த வியாபார நிமித்தமாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதெல்லாம் செங்கல்பட்டு ஏரியாவில் மட்டும்தான் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். ஆகவே ரசிக பெருமக்கள் தயாரிப்பாளராக எங்களையோ விநியோகஸ்தராக எஸ்பி சினிமாவையோ நீங்கள் தயவு செய்து அவர்களை தப்பாக நினைக்க வேண்டாம். அனைத்து திரையரங்கத்துக்கும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தும் அவர்கள் முன்வராதது அவர்களுக்குள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதான் அர்த்தமே தவிர வேறொன்றும் இல்லை. இருப்பினும் அந்த கூட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் மிரட்டி பணிய வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் இன்று SSR பங்கஜம் தேட்டர் அவர்கள் நான் படத்தை திரையிடுகிறேன் என்று சொல்லி முன் வந்திருக்கிறார். பொன்னேரி வெற்றியூர் முருகன் சக்திவேல் முருகன் தியேட்டர் உரிமையாளர் அந்த படத்தை திரையிடுகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார். திருவள்ளூர் மீரா தாக்கெட் உரிமையாளர் நாகராஜன் அவர்கள் நான் இந்த படத்தை திரையிட முன் வந்திருக்கிறார். இப்படி படிப்படியாக அனைத்து செங்கல்பட்டு ஏரியாவிலும் இந்த படம் கண்டிப்பாக திரையிடப்பட்டு ரசிக பெருமக்களுக்கு மன மகிழ்வை தரும் என்பதை உறுதியுடன் சொல்லிக் கொள்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இருப்பதுதான் காரணம். அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் இதில் எந்தவித ஈடுபாடு கிடையாது. குறிப்பாக செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைமைதான் இதற்கு முத்தாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்க இருக்கிறோம். அந்த முடிவு என்ன என்பதையும் தம்பி சிவா அவர்கள் சொல்வார்கள். இன்றைக்கு இவ்வளவு பெரிய செலவு பண்ணி படம் எடுக்கும் பொழுது எங்களுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காகவே அந்த படத்தை திரையிட மாட்டோம் என்று கூட்டு அமைப்பாக ஒரு குரூப்பிசமாக சேர்ந்து கொண்டு படத்தை திரையிடாமல் முடக்குவது என்பது அது எத்தனை தடவை இந்த தயாரிப்பாளர்களும் விநியோகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சங்கத்தில் என்பதை தெளிவாக தெரியும். ஆகவே திரையரங்கு உரிமையாளர்கள் மீது எங்களுக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. அந்த திரையரங்கு உரிமையாளர்களிடமிருந்து தேர்ட் பார்ட்டி மூன்றாவது நபர் அந்த படத்தை திரையிடுகின்ற ஒரு குரூப்பிசம் தான் இந்த சினிமாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு மிக பொறுப்பான இருக்கக்கூடியவர் அவர்களுக்கெல்லாம் முகாந்திரம் அளித்து அதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதனையான விஷயம். கோயம்புத்தூர் சம்பவத்தில் கேமராமேன் மட்டும்தான் 2 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஆனா அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் மீது விசாரணையோ அல்லது அதாவது இன்னைக்கு அது சம்பந்தமா அந்த விநியோகஸ்தரிடம் நீங்க போய் கண்டிப்பா கேட்கணும். அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாங்கள் அவர்கள் சொல்லியதை உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். ஆக இனி வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அங்கிருந்து வரக்கூடிய சூழல் உண்மையாக உடனே இந்த 2 கேமரா தான் பிடிச்சிருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு யாருன்றது அதுக்கு முகாந்திரம் யாருன்றது அவங்க கண்டிப்பா செய்வாங்க. இல்ல இதுல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க கேக்குறீங்க? சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செய்யும். சார் இப்போ இதுல வந்து இந்த மாதிரி திருட்டி விசிடி எடுத்து வெளிநாடுகளுக்கு வந்து இந்த மாதிரியான படத்தை வந்து கோடிக்கணக்கில் விற்பனைக்காக அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்றுல கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த மாதிரி அவங்க லோக்கல் சேனல் வச்சிருக்கும் போது இருந்து இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்க உங்க சங்கத்தில் நீங்க என்ன? இல்ல அவர் வந்து இது கிட்டத்தட்ட வந்து அவருக்காக ஒரு 2-3 பேர் சேர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த இண்டஸ்ட்ரியை முடக்குவதற்கும் நசுக்குவதற்கும் அவர்கள் வந்து வியூகம் வகுத்து நிறைய கேபிள் ஏரியாக்களை பரவி இருக்கிறாரு. ஆகவே அந்த தவறுகளுக்கெல்லாம் வந்து காலம் அந்த அவங்களை அடையாளம் காமிக்கும். இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் பட்டு நாங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இனி வருங்காலத்தில் என்ன முடிவு எடுக்கிறோன்றது ஒவ்வொரு சூழலிலும் அது கண்டிப்பாக வெளிப்படும். 2003 கூட இந்த மாதிரி கேபிள் டிவிலேயே அவங்க வந்து படத்தை ஒளிபரப்பி 2 பேருக்கு அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. புது படங்களையே ஒளிபரப்பி இருக்காங்க. இந்த மாதிரி வாக்குமூலத்துல வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு அதாவது குறிப்பிட்ட பாலிமர் தொலைக்காட்சியினுடைய இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க குற்றச்சாட்டுப்பட்டிருக்கிற நபர்கள் வந்து வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த வாக்குமூலம் என்பது நீங்கள் சொல்லுகின்ற அந்த சொல்லே தவிர சட்டம் அதை சரியான முறையில் பயன்படுத்தும் என்றுதான் எங்களுக்கு நம்பிக்கை. அவங்க மேல மட்டும்தான் புகார் தந்திருக்கீங்களா இல்ல திரையரங்க உரிமையாளர்கள் அதாவது அந்த கேமரா உள்ள எடுத்துட்டு போறதுக்கு எப்படி அவங்க திரையரங்க உரிமையாளருக்கு அலோவ் பண்ணாம உள்ள போயிருப்பாங்க? அது கண்டிப்பா அந்த எஃப்ஐஆர் பார்த்தா தெரியும். பிரஸ் சொல்லி போயிருப்பாங்க. படம் பாக்குற இடத்துல கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. திரையரங்க உரிமையாளர் அலோவ் பண்ணாம உள்ள போயிருக்க முடியாதுல்ல கேமரா கொண்டு. இல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபேன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிருக்கலாம். அதான் இருக்கலாம். எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டேனால ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி கத்துறாங்க நாங்க எடுத்து போடுறோம்னு சொல்லி உள்ள போயிருக்கலாம். அதாவதுமா இது வந்து இங்க நிகழ்வுகள் இல்ல. அங்க கோயம்புத்தூர் நடந்துக்கு அந்த விநியோகஸ்தர் என்ன அந்த எஃப்ஐஆர் கொடுத்திருப்பாரு என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு அங்கதான் நீங்க கேட்கணும். அதாவது அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அந்த திரையரங்க உரிமையாளர்களோட வந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு சில விஷயங்களை செஞ்சதாகவும் அவர் சொல்லியிருக்காங்க. அதான் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு அதாவது விசாரிக்கிறது கால அவகாசம் என்ன இருக்கு, எத்தனை மணி நேரம் இருக்கு, காவல்துறை சட்டம் தன் கடமையை செய்யும். கண்டிப்பாக வெளிப்படும். இல்ல சார், எந்த காம்ப்ரமைஸ் முடியாது நம்ம சொல்லியாச்சு. காவல்துறையினர் வந்து எல்லாரையும் நிறைய குறுக்கு விசாரணை பண்ணிருக்காங்க. அதுல பல உண்மைகள் வெளியே வரும். அந்த தொலைக்காட்சி சம்பந்தப்பட்டவங்க எனக்கு போன் பண்ணாங்க. நான் போன் எடுக்கல. தம்பி தேனப்பனுக்கும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட ஃபோன் வந்தது, அவர் எடுக்கல. இந்த மாதிரி அவங்க வந்து முயற்சி பண்ணியிருந்தா அந்த விநியோகஸ்தர் ஆபீஸ்ல போய் உட்காந்து செட்டில்மெண்ட்டை பேசினாங்க. அது அவர் ஒத்துக்கல. அதுதான் தெரியல. அதுதான் விசாரிப்பு. இல்ல புலன் விசாரணையில் எல்லாம் புலப்படும். சார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. திருட்டு விசிறி நிறைய வெப் சேனல்ல இது மாதிரியான புது படங்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு என்ன எடுக்கிறதா இருக்கு? இதுக்கு வந்து பிலிம் சேம்பரும் நாங்க எல்லாம் சேர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு இது அந்த 6 சாப்ட்வேர் இருக்கு இல்லையா, அவங்களோட கலந்துரையாடல் பேசி செய்ய வேண்டிய சூழல் தள்ளப்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லியாச்சு. இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து மனு கொடுக்கும் போது அவர்கள் வந்து அந்த சாப்ட்வேர்ல அந்த நிறைய 6 இது இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களாலதான் இதை வந்து ஒடுக்கப்படும்.